இந்த லாஸ்ட் ஒரு 5 மாதமாக இனம் புரியாத கவலையும் குழப்பமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை தொழிலில் இருந்து வந்த அலைச்சல்களும் தடைகளும் நிவர்த்தியாகும். ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்? தொழில் பண்ணாங்கன்னா 3வது நபர்களை நம்பி அந்த தொழிலில் பெரிய முதலீடுகளை செய்யக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். தந்தையோடு சின்ன சின்ன ஸோ ஒட்டு மொத்தத்தில் சனியினுடைய வக்கரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். பண ரீதியாக அவங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் தட்டுப்பாடுகளும் ரிஷபராசி என்பர்கள் சார். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண காத்திருக்கார்? ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார பண விஷயங்கள் இருந்த தடைகளும் தட்டுப்பாடுகளும் இவர்களுக்கு விலகும். ஏற்கனவே நான் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சு வச்சாலும் தேவைக்கு பயன்படுத்த முடியல, அல்லது என்னோட தேவைக்கு நான் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடிய வாழ்க்கை அமையும். ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த பண வரவெல்லாம் இவங்களுக்கு தானாக தடை இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும். ஏற்கனவே வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசு தெளிவாகவும் உடம்பு தெளிவாகும். இந்த லாஸ்ட் ஒரு 5 மாதமாக இனம் புரியாத கவலையும் குழப்பமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். ஒரு புதிய தெம்போட புதிய செயல்முறைகளை செயல் வடிவத்தோடு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதங்களை இந்த காலம் அதிசயமாக நிகழ்த்தும். பல ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 5 மாதத்தில் இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், எல்லை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் வீடு மாறக்கூடிய சூழல்கள் அமையும். அப்படி அமையிறது அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் இந்த காலகட்டங்களில் கூடி வரும். ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது சார், கணவன் மனைவிக்குள்ளே நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் ஒருங்கிணைந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவார். குறிப்பாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை யாராவது நடந்துட்டு இருந்ததுன்னா அதை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்களை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப முக்கியமாக ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை தொழிலில் இருந்து வந்த அலைச்சல்களும் தடைகளும் நிவர்த்தியாகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 5 மாதத்தில் அதுக்குரிய வாய்ப்புகள் அமையும். தூரதேச பிரயாணம் பண்ணணும், கடல் கடந்து வாணிபம் செய்யணும், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது முதலீடு பண்ணணும், அல்லது அங்கே போய் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் சனியினுடைய வக்கரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். பண ரீதியாக அவங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் தட்டுப்பாடுகளும் தடைகளும் நிவர்த்தி அடையும். உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஒரு பெரிய தெளிவை எதிர்கொள்ளக்கூடிய காலமாக அடுத்த 5 மாதம் அவங்களுக்கு அமையும். சூப்பர். எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த 5 மாதம் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் தான். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவ்வப்போது வாகன பழுதுகளும் வாகன விபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனம் வச்சுருந்தா அதுக்கு செலவு பண்ணி மாளாத அந்த பீரியடில் அம்மாவோட உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தொழில் பண்ணாங்கன்னா 3வது நபர்களை நம்பி அந்த தொழிலில் பெரிய முதலீடுகளை செய்யக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். தந்தையோடு சின்ன சின்ன தர்க்கங்கள் கருத்து மோதல்கள் வரும். அதுலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். சூப்பர் சார். பண விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த 5 மாதம் அவங்களுக்கு வந்து சேஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ ரிஷபராசி என்பர்கள் இந்த சனி வக்கிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? துர்க்கை அல்லது அம்பாளுடைய வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலகட்டங்களில் பக்கத்தில் துர்க்கை கோயிலோ அல்லது அம்பாள் கோயில் இருந்துச்சுன்னா 2 அகல் தீபத்தை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வ பிரார்த்தனை பண்ணி ஏற்றி வச்சுட்டு வரும்பொழுது கடவுளுடைய அருளோடு அவர்கள் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாவ், சூப்பர் சார். ரிஷபராசி என்பவர்களுக்கு அனைத்துமே வெற்றி தான் இந்த சனி வக்கர பயிற்சி டைமில் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விஷயத்தையும் பலனையும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி. சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுபகிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும்.
அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்கு. ஓகே. இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடு படுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளாக, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே. அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். ஓகே. நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள், சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.